நான் பேசுறது கேக்குதா? கேக்குது கேக்குது. ஹலோ, உங்க மைக் ஆன் ஹலோ பண்ணுங்க. பேசுறது கேக்குதா? ஹலோ, கேக்குது கேக்குது. கேக்குது. ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே. உங்களுக்கு காலேஜ்ல எதுவும் ஆட்டோகேட் தான் உண்டா உங்களுக்கு? ஆமா உண்டு. பட் ஏதோ வீடியோ பார்த்து அந்த மாதிரி செய்ய சொன்னாங்க. செஞ்சாங்க செய்யாமலும் அப்படி இல்லை. ஏதாவது ஐடியா இருக்கா ஆட்டோகேட் பத்தி? ஏதாவது பேசிக் ஐடியா ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி பேசிக் ஐடியா எப்படி? பேசிக் ஐடியானா அதாவது ஆட்டோகேட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கார் டிசைனிங் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம இமேஜின் பண்றது அதுல நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். 3Dயா சொல்றீங்க அப்படிதானே? 3D அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் எப்படின்னா ஆட்டோகேட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக் என்னன்னா 2D தான் பேசிக். எஸ் 3D வந்து ஒரு இதா இருந்தாலுமே, அதாவது 3Dக்கு வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் உண்டு, எக்ஸ்ட்ரா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் உண்டு. சால்டர்ஸ் 3 அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? சால்டர்ஸ் 3 அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? NX எங்களுக்கு ஆட்டோகேட் தான் காலேஜ்ல உண்டு. அதாவது உங்களுக்கு இப்போ இருக்கும், ஆனா அடுத்தடுத்து வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா சால்டோஸ் நீடு வரும்னு நினைக்கிறேன். நீங்க எத்தனாவது இயர்? இப்போ செகண்ட் இயர் போறோம். சரி ஓகே. லேப்டாப்ஸ் இருக்கு தானே உங்கள்கிட்ட? லேப்டாப் இருக்கு தானே? லேப்டாப் இருக்கு. அதில் சாஃப்ட்வேர் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். வச்சிருக்கீங்க, 2 பேரும் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்களா? இல்ல ப்ரோ, லேப்டாப் வச்சிருக்கானே ஆட்டோகேட் மட்டும் ஏத்தணும். ஓகே ஓகே. ஒன்னு இன்ஸ்டால் பண்ண, இல்லைன்னா நான் இன்ஸ்டால் பண்ணா சொல்லி தரேன், இல்லைன்னா ஃபைல் அனுப்பி தரேன். சரிங்களா? சரி ஓகே ஓகே. சரி, இன்னைக்கு வந்து நான் பேசிக் சொல்லி தரேன், அந்த நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? சரி ஓகே. ஸ்க்ரீன் தெரியுதா மட்டும் சொல்லுங்க. ஸ்க்ரீன் தெரியுதா ப்ரோ? தெரியல. தெரியலையா? இப்ப தெரியுதா? தெரியுது இப்ப தெரியுது. தெரியும். சரி சரி, ஆட்டோகேட் ஓகே. ப்ரோ ஆட்டோ ஃபார்ம் தெரியுமா ப்ரோ? நோட்லாம் எடுத்து கையில வச்சுக்கோங்க. நோட்லாம் எடுத்து கையில வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ, கேக்குதா? கேக்குது. நோட்லாம் எடுத்து வந்து கையில வச்சுக்கோங்க. சரி, அதுல வந்து என்ன எழுதிங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு ஆட்டோகேட் மாதிரி எழுதிங்க. சரிங்களா ப்ரோ? இன்ட்ரோடக்ஷன் டு ஆட்டோகேட் மாதிரி எழுதிட்டீங்களா ப்ரோ? எழுதிட்டேன். என்ன ப்ரோ எழுதிங்க? ஆட்டோகேட் இசிய பார்த்துக்கலாம். ஆட்டோகேட் இசிய 2D and 3D based CAD software. சரிங்களா ப்ரோ? CAD software. அதாவது ஆட்டோகேட் வந்து ஒரு 2D மற்றும் 3D வந்து CAD software. CAD ஃபுல் ஃபார்ம் தெரியுமா ப்ரோ? CAD ஃபுல் ஃபார்ம் தெரியுமா ப்ரோ? தெரியாதே. எழுதிங்க, கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். சரிங்களா? கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அதாவது என்னன்னா கம்ப்யூட்டரோட உதவியின் மூலமாக டிசைன் பண்ணக்கூடிய கருத்து. எழுதிட்டேன் ப்ரோ.
அதே மாதிரி ஆட்டோ சிஏடிடின்னு ஒண்ணு உண்டு சரிங்களா ப்ரோ, 2D வரும் சரிங்களா. அதாவது என்னன்னா அது வந்து ஆட்டோ கேடு அந்த டிடி என்னன்னா கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் டிராஃப்டிங் அண்ட் டிசைனிங் வரும் சரிங்களா ப்ரோ. டிராஃப்டிங் அண்ட் டிசைனிங் சரிங்களா ப்ரோ, அண்ட் டிசைனிங். எழுதிருக்கீங்க. அதாவது இப்ப நார்மலா இப்படி இருக்கலாம் ப்ரோ, இந்த ஹோம் ஸ்கிரீன் இருக்குங்களா, இந்த இருக்கலாம் ப்ரோ. இப்ப இதுல வந்து இது ஃபர்ஸ்ட் நான் இது என்னன்னு சொல்லி வந்துடுறேன் தெரியல ப்ரோ. இதுல என்னென்ன இருக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி வந்துடுறேன் தெரியல ப்ரோ. சரிதா, ஸ்கிரீன் தெரியுதானே? தெரியுது ப்ரோ. ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் இந்த மேல இருக்குல்ல ப்ரோ, இந்த இந்த கார்னர்ல இருக்குல்ல ப்ரோ, இந்த கார்னர்ல இருக்குல்ல. ஹலோ ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது பேர் என்ன, குயிக் அக்சஸ் டூல் பார் சரிங்களா ப்ரோ, சைடுல இருக்கிறது குயிக் அக்சஸ் டூல் பார். அது இப்ப இங்க நார்மலா இருக்குல்ல ப்ரோ, உங்களுக்கு இந்த கண்ட்ரோல் கீஸ் தான் தெரியுமா ப்ரோ? நார்மலா ஷார்ட்கட்ஸ் தெரியுமா உங்களுக்கு? நார்மலா ஷார்ட்கட்ஸ் அதாவது கண்ட்ரோல் பிளஸ் எஸ், கண்ட்ரோல் பிளஸ் சி. இப்படி கொஞ்சம் தான் தெரியும். அந்த போட்டோ எடுக்கிறதுக்குன்னு அந்த ஷார்ட்கட்டு கண்ட்ரோலு விண்டோஸ் கண்ட்ரோல் எஸ், அதுக்கு சில தான் தெரியும், அவ்வளவுதான். 2 3 தான் தெரியும். அப்போ பேசிக்கா கண்ட்ரோல் கீஸ் நோட்ஸ் எழுதிங்க, பேசிக்கா ஒன்று எழுதிங்க சார். நான் பார்த்து எழுதிட்டேன் ப்ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் எழுதிங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே கண்ட்ரோல் பிளஸ் சி சரிங்களா ப்ரோ? கண்ட்ரோல் பிளஸ் சி என்ன தெரியுமா? கண்ட்ரோல் பிளஸ் சி காப்பி. ஆமா ப்ரோ. எழுதிட்டேன் ப்ரோ. அதே மாதிரி கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ் என்ன தெரியுமா ப்ரோ? கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ், கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ், சிடிஆர்எல் பிளஸ் எக்ஸ். கட்டு ப்ரோ, கட்டு கட்டு கட்டு. சரிங்களா ப்ரோ? அதே மாதிரி கண்ட்ரோல் பிளஸ், அதே மாதிரி கண்ட்ரோல் பிளஸ் வி என்ன தெரியுமா ப்ரோ? கண்ட்ரோல் பிளஸ் வி, கண்ட்ரோல் பிளஸ் வி பேஸ்ட். பேஸ்ட். அதே மாதிரி சேவ்னு சொல்லுவாங்க ப்ரோ. ப்ரோ சேவ் ஷார்ட்கட் தெரியுமா? சேவ், சேவ். கண்ட்ரோல் பிளஸ் எஸ் தெரியுமா? கண்ட்ரோல் பிளஸ் எஸ், கண்ட்ரோல் பிளஸ் எஸ், கண்ட்ரோல் பிளஸ் எஸ். அதே மாதிரி சேவ் வசனம் உண்டு சரிங்களா ப்ரோ? சேவ் வசனம் உண்டு சரிங்களா? சேவ் வசனம் அதாவது ஒரே ஃபைல நம்ம 2 பேர்ல சேவ் பண்ணிக்கலாம். ஒரே ஃபைல நம்ம 2 பேர்ல சேவ் பண்ண முடியும். அதுதான் கண்ட்ரோல், அதான் சேவ் எஸ். அதுக்கு ஷார்ட் என்னன்னா கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் எஸ் எழுதிக்கலாம். சிடிஆர்எல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் எஸ், கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் எஸ். அதே மாதிரி அன்டு ரீடுன்னு ஒண்ணு உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அன்டு ரீடுன்னு ஒண்ணு உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேர்ட்ல கூட வரும் அன்டு ரீடு. அதாவது அன்டுக்கு வந்து கண்ட்ரோல் பிளஸ் இசட், ரீடுக்கு வந்து கண்ட்ரோல் பிளஸ் ஓ. அதே மாதிரி
இந்த உங்களுக்கு பேசிக் யூனிட்ஸ் தான் தெரியுமா ப்ரோ? அதாவது ஒரு சென்டிமீட்டர்னா எத்தனை மில்லிமீட்டர், ஒரு மீட்டர்னா எத்தனை சென்டிமீட்டர், அந்த மாதிரி. இப்போ ஒரு சென்டிமீட்டர்னா எத்தனை எம்எம் ப்ரோ? ஒரு சென்டிமீட்டர்னா எத்தனை mm? சரி, ஒரு பேசிக் யூனிட்ஸ்னு ஒரு டாபிக் போட்டுருங்க. பேசிக் யூனிட்ஸ் சரியா? பேசிக் யூனிட்ஸ் அதாவது இப்போ பார்த்துட்டு ஒரு ஸ்கேல் இருக்குல்ல ப்ரோ, ஸ்கேல் இருக்குன்னா 15 சென்டிமீட்டர். இது ஒரு 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்குல்ல ப்ரோ. இப்ப நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டருக்குள்ள வந்து ஒரு 10 கோடு போட்டுப்பான் பாத்திருக்கீங்களா? ஒரு சென்டிமீட்டருக்குள்ள 10 கோடு போட்டிருப்பான், அதுதான் எம்எம். அதுல ஒரு கோடுல இருந்து இன்னொரு கோடு தான் எம்எம். அப்போ ஒரு சென்டிமீட்டர் எத்தனை எம்எம் ப்ரோ? 10 mm. 10 எம். எழுதுங்க. ஒரு சென்டிமீட்டர்னா 10 எம். சரிங்களா ப்ரோ? அதே மாதிரி 1 மீட்டர்னா எத்தனை சென்டிமீட்டர் தெரியும் சரிங்களா ப்ரோ? 1 மீட்டர் 1000. இல்ல ப்ரோ, 1000 இல்ல. அதாவது 1 மீட்டர்னா எத்தனை சென்டிமீட்டர்னு கேட்பேன். ஒரு மீட்டர்னா எத்தனை சென்டிமீட்டர்னு கேட்பேன். 0.5. இல்ல ப்ரோ, 100 சென்டிமீட்டர். ஒரு மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். இல்ல, ஒரு மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். அப்போ எத்தனை மில்லிமீட்டர் வரும் ப்ரோ? அப்ப எத்தனை மில்லிமீட்டர் வரும்? 100 இருக்கா? ஆமா ப்ரோ. 100 சென்டிமீட்டர்னா எத்தனை மில்லிமீட்டர் ப்ரோ? 1000. எழுதி 1000. அதாவது 1 மீட்டர்னா 1000 மீட்டர். அதே மாதிரி ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்ல வந்தீங்கன்னா, அதாவது ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்க்கு வந்தீங்க, இது வந்து மெட்ரிக் சரிங்களா ப்ரோ? இதுல வந்து மெட்ரிக். ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் வந்தீங்கன்னா ஒரு ஃபீட் வந்து எத்தனை இன்ச்சின்னு தெரியும் சரிங்களா? ஒரு ஃபீட்னா எத்தனை இன்ச்சின்னு தெரியுமா ப்ரோ? இன்ச். ஃபீட் எத்தனை இன்ச்? இல்லைங்க ப்ரோ, 12 இன்ச். 12 இன்ச்சஸ். அதே மாதிரி வந்து 12 இன்ச்சுன்னு தெரிஞ்சிச்சு. அதாவது ஒரு ஃபீட்னா 12 இன்ச். ஒரு இன்ச்சுனா எத்தனை சென்டிமீட்டர் தெரியுங்களா? ஒரு இன்ச்சுனா அந்த இதுல எவ்வளவு தெரியுங்களா? அதே எழுதிங்க. ஒரு இன்ச்சுனா வந்து 2.5 சென்டிமீட்டர் சரிங்களா ப்ரோ? ஒரு இன்ச்சுனா 2.5 சென்டிமீட்டர். எழுதிட்டீங்களா? அதே மாதிரி வந்து ஒரு இப்போ ஒரு இன்ச்சுனா 2.5 சென்டிமீட்டர் தெரிஞ்சுட்டு அப்ப எவ்வளவு எம்எம் வரும் சொல்லுங்க பாப்போம். அதாவது ஒரு இன்ச்சுனா 2.5 சென்டிமீட்டர். இப்ப எவ்வளவு எம்எம் வரும் சொல்லுங்க பாப்போம். ஹலோ, கேக்குதா நான் பேசுறது? ஹலோ, கேக்குது ப்ரோ. அதான் யோசிச்சு. சரி ப்ரோ, ஒரு கணக்கு போட்டு வந்தாலும் சொல்லுங்க. சொல்லி தந்ததுல தான் ஆன்சர் இருக்கு. பார்த்து சொல்லுங்க. சரி, நானே சொல்றேன். அதாவது 1 சென்டிமீட்டர் எத்தனை எம்எம் ப்ரோ? சென்டிமீட்டர் 10 mm. 10 mm. அப்ப 2.5 சென்டிமீட்டர் எத்தனை எம்எம் ப்ரோ? 250. 250.
0.25. இல்ல ப்ரோ, அதாவது 1 சென்டிமீட்டர்னா 10 mm. கரெக்ட் தானே? இந்த இந்த இதை குழப்பம் இருக்கா? இதை குழப்பம் இருக்கா? இல்ல இதை குழப்பம் இருக்கா? அப்போ இல்ல வந்து 1 சென்டிமீட்டர்னா 10 mmங்கிற போது 2.5 சென்டிமீட்டர்னா எத்தனை mm? இதான் கேள்வி. டுவெண்ட்டி ஃபைவ் என்ன ப்ரோ? 25. ஆமா ப்ரோ, 25. அதே மாதிரி இப்போ மெக்கானிக்கல் டிராயிங்ஸ் இருக்குல்ல ப்ரோ, மெக்கானிக்கல் டிராயிங்ஸ்னாவே பொதுவா எதுல இருக்கும்னா, தெரியுமா ப்ரோ? மெக்கானிக்கல் டிராயிங்ஸ்னா பொதுவா எதுல இருக்கும் தெரியும்? காது ஹெட். இல்ல ப்ரோ, இல்ல பொதுவா என்ன யூனிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க தெரியுமா? mm. எம்எம்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஆமா கரெக்ட், எம்எம்ல தான் கொடுத்துருப்பாங்க. அதோட எழுதிங்க சரிங்களா ப்ரோ? மெக்கானிக்கல் டிராயிங்ஸ் ஆர் இன் மில்லிமீட்டர். மில்லிமீட்டர்ஸ் தான் கொடுக்கும். அது ஒன்று எழுதுறீங்களா ப்ரோ? எழுதிட்டேன் bro. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு பேசிக் யூனிட்ஸ் தெரியும். இப்போ உங்களுக்கு பேசிக் யூனிட்ஸ் தெரியும் தானே ப்ரோ? அதாவது எப்படி என்னென்ன எம்எம் என்னது, அதே மாதிரி இதுவும் ஒன்று எழுதி வச்சுங்க. அதாவது 1 கிலோமீட்டர்னா எத்தனை இதுன்னு எழுதிங்க சரிங்களா? எத்தனை மீட்டர்னு எழுதிங்க தெரியுமா ப்ரோ? 1 கிலோமீட்டர்னா எத்தனை மீட்டர்? ஒரு கிலோமீட்டர்னா 100 மீட்டர் சரிங்களா? 100 1000 1000 மீட்டரா 100 மீட்டர்? 100 மீட்டர். என்ன ப்ரோ? 100. 100. அவனை கூகுள் பண்ணுங்க பாருங்க. அவன் கூகுள் பண்ணுங்க. 1 கிலோமீட்டர்னா எத்தனை மீட்டர் வருது? எல்லாமே கூகுள்லயே இருக்கு ப்ரோ. நான் கேட்ட எல்லா வேலையுமே கூகுள்லயே இருக்கு. என்ன கூகுள்ல செக் பண்ணுங்க. bro 1000 மீட்டர் bro. 1000. அப்புறம் ஏன்னா இதெல்லாம் பேசிக்கா தெரிய வேண்டிய விஷயம். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சாதான் யூனிட்ஸ்னா என்ன, கண்ட்ரோல் கீஸ்னா என்ன, பேசிக் இதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம ஆட்டோக்குள்ள போகும்போது கரெக்டா இருக்கும். ஸோ நம்ம அங்க போயிட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு போனோம்னு வைங்களேன், ஒரு தெளிவு இருக்கும். நம்ம இந்த நான் சொல்லும் போதும் ஈஸியா இருக்கும். இது அன்னைக்கே அவர் சொன்னாரு இந்த கண்ட்ரோல் கீஸ்லாம் சிலிங்க அந்த டைம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு புதுசா இருக்கு. யூனிட்ஸ் ஒரு டைம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு புதுசா இருக்கு. அதனால இப்போ இதுல இருந்து இப்போ நம்ம ஆட்டோ எடுக்கலாம். ஒரு நிமிஷம். நீங்க எந்த ஆட்டோ கேட் வருஷம் வச்சிருக்கீங்க ப்ரோ?
ஹலோ, சொல்லுங்க. நீங்க எந்த ஆட்டோகேட் ப்ரோ வச்சிருக்கீங்க? இந்த பார்த்து சொல்றேன் ப்ரோ. ஓகே. 2023 தான் ஆட்டோகேட். இந்த ஏ கேடுன்னு போட்டிருக்கலாம் ப்ரோ, ஏ கேடுன்னு போட்டிருக்கலாம் ப்ரோ. இதோட பேர் எழுதிங்க, அப்ளிகேஷன் மேனேஜர். சரிங்களா ப்ரோ? இப்ப இது வந்து இப்ப நான் என்ன கிளாஸ் எடுக்க போறேன்னா எழுதிங்க, ஆட்டோகேட் GUIன்னு எழுதிங்க. சரிங்களா ப்ரோ? ஆட்டோகேட் GUI. ஓகே ப்ரோ, எழுதிங்களாமா? ஆட்டோகேட் GUI. ஓகே, அதாவது கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். சரிங்களா ப்ரோ? கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸா? கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். சரிங்களா? GUI னா கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். சரிங்களா ப்ரோ? ஒரு நிமிஷம் இருங்க, நான் அந்த ஒரு காலை கட் பண்ணிட்டு ஒன்று தடவை கனெக்ட் பண்ணிடுறேன் bro. ஒரு நிமிஷம். சரிங்களா? ஓகே ப்ரோ. ஒரு 2 minutes wait பண்ணுங்க. அடே, லேப்டாப் யூஸ் பண்ணிட்டா இருக்கேன். இந்த வெளியா இருக்கா, வீட்டுல இருக்கியா? அந்த எனி டெஸ்க் ஒரு தடவை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். கனெக்ட் பண்ணி பார்ப்போம். எனக்கு ஒரு தடவை கனெக்ட் பண்ணி ஆட்டோகேட் ஒரு தடவை ஓப்பன் பண்ணா நம்ம டைம் ஆகுமா? சரி, ஓகே ஓகே, வாங்க பண்ணுங்க. சரி, ஓகே.
மாத்துவாங்களா என்னன்னு தெரியல. ஓகே ப்ரோ வந்துட்டேன். ஓகே கேக்குதா? அந்த சைடு கேக்குது ப்ரோ, கேக்குது. கேக்குது. ஆனா சின்ன கிராக் கொஞ்சம் அதனால அதாவது ப்ரோ இந்த இருக்கலாம் ப்ரோ, அதாவது எழுதிட்டீங்க தானே ஆட்டோகேட் ஜியூஐன்னு எழுதிட்டீங்க தானே? எழுதிட்டேன். அதாவது கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் என்னன்னா, அதாவது இப்ப நீங்க ஒரு போன் எடுத்துக்கலாம், ஒரு போன்ல ஒரு ஓஎஸ் இருக்குங்களா ப்ரோ, ஓபன் சோர்ஸ். அதாவது என்னன்னா இப்போ எம்ஐ வச்சிருந்தாலும் ஒரு ஐபோர் ஓஎஸ் இருக்கும், ஒரு ஒரு ஃபன் டச் ஓஎஸ், iOS அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஐபிள்னா iOS அந்த மாதிரி. அதே மாதிரி எல்லா சாஃப்ட்வேருக்குமே ஒரு ஒரு அதாவது அதுக்குன்னு தனியா செட்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் தனித்தனியா இருக்கு சரிங்களா ப்ரோ? ஓகே எந்த மாதிரினா இப்ப பாருங்க, இப்போ வந்து இந்த இருக்கலாம் ப்ரோ, இதோட இது எல்லாமே காமனா தான் இருக்கும் எல்லா விண்டோஸ் சாஃப்ட்வேர்ல. அதாவது இதோட பேரு அப்ளிகேஷன் வந்து சரிங்களா ப்ரோ? அந்த ஏ கேர்ன்றத நான் கிளிக் பண்ணனா இந்த வருதா ப்ரோ, நியூ ஓபன் சேவ்ஸ்னு வருதா ப்ரோ? ப்ரோ இந்த ஸ்கிரீனுமே தெரியல ப்ரோ, ஸ்கிரீன் ஷேரிங் தெரியலையா? ஓகே ஓகே இப்ப தெரியுதா? தெரியுது. இப்ப பாருங்க இந்த இடத்துல ஒரு அப்ளிகேஷன் மேனேஜர் இருக்கா, இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த ஓபன் ஆகுதா ப்ரோ? நியூ ஓபன் சேவசன் வருதா ப்ரோ? ஆமா வருது. இப்ப இதோட ஷார்ட்கட் தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகே. இப்ப என்னன்னா நியூனா என்னன்னா, இப்ப நியூ டிராயிங்னு ஒரு கேக்குதா ப்ரோ? இது அதாவது இப்ப நியூல போயிட்டு ஒரு டிராயிங் ஓபன் பண்ணேன்னு, இப்ப எனக்கு எழுதிக்கிறீங்களா, நியூனே ஒரு டைட்டில் போட்டுருங்க சரிங்களா? நியூனே ஒரு டைட்டில் போட்டுருங்க வித் ஷார்ட்கட்டோட போட்டது. நியூனே ஷார்ட்கட் போட்டு. அதாவது என்னன்னா இப்ப நீங்க நார்மலா அண்டர்ல போயிட்டு ஒரு ஃபைல் ஒரு வாட்டி நியூ ஓபன் பண்ணீங்கன்னா இப்படியும் கொடுக்கலாம், இல்லைன்னா கண்ட்ரோல் பிளஸ் என்னும் கொடுத்து கொடுக்கலாம் சரிங்களா? ஓகே கேக்குதா? கேக்குது ப்ரோ. இப்போ ஏசிஏடி ஐஎஸ்ஓன் இருக்கா ப்ரோ? ஏசிஏடி ஐஎஸ்ஓன் இருக்கா? ஆமா ப்ரோ. அந்த சில நேரம் வேற டெம்ப்ளேட் கிளிக்கா இருந்தாலும் நீங்க ஏசிஏடி ஐஎஸ்ஓ கொடுத்து ஓபன் கொடுத்துட்டீங்கன்னா அது ஓபன் பக்கத்துல ஒரு ஆரோ மாதிரி தெரியுதா ப்ரோ? இந்த தெரியுதா? தெரியுது. இதுல வந்து ஓபன் வித் நோ டெம்ப்ளேட் இம்பீரியல், ஓபன் வித் நோ டெம்ப்ளேட் மெட்ரிக்னு இருக்கா ப்ரோ? இதுல வந்து நீங்க எதை கொடுக்கணும்னா இம்பீரியல்ங்கிறது ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் சரிங்களா ப்ரோ? எழுதிக்கணும். இம்பீரியல்ங்கிறது ஃபீட் அண்ட் இன்ச்சஸ், மெட்ரிக்ங்கிறது சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் மீட்டர் சரிங்களா ப்ரோ? இம்பீரியல்ங்கிறது ஃபீட் அண்ட் இன்ச்சஸ், ஃபீட் அண்ட் இன்ச்சஸ். மெட்ரிக்ங்கிறது மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர். இப்ப நமக்கு வந்து பேசிக்கா மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்ல எதுல தான் ப்ரோ இருக்கும், எதுல இருக்கும்? மில்லிமீட்டர்ல. அப்ப நம்ம எதை செலக்ட் பண்ணணும்? மில்லிமீட்டர். மெட்ரிக் செலக்ட் பண்ணனும். இப்ப ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு பேஜ் கிரியேட் ஆகும். அப்புறம் இதோட அப்புறம் வந்துட்டோமா, அதுக்கப்புறம் இது வந்து குயிக் ஆக்சஸ் டூல்பார் சரிங்களா ப்ரோ? குயிக் ஆக்சஸ் டூல்பார் சரிங்களா? இதுலதான் அண்டு ரீடுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு சரிங்களா ப்ரோ? நீங்க ஒரு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, நான் எப்படி சொல்றேன். இப்ப நான் வந்து ஒரு லைனை இங்க வரையறேன் சரிங்களா ப்ரோ? சும்மா இந்த இப்ப லைன் செலக்ட் பண்ணோம்னா இந்த பிளஸ் சிம்பிள் வருது ப்ரோ. அந்த லைனை நான் எதுல வரைய போறேன்னா ஒர்க் ஸ்பேஸ்னு ஒரு இடத்துல வரைய போறேன் சரிங்களா ப்ரோ? ஒர்க் ஸ்பேஸ் சரிங்களா? எழுதிக்கீங்களா ஒர்க் ஸ்பேஸ்? ஒர்க் ஸ்பேஸ்னா வேலை செய்யற இடம் மாதிரி. அதாவது எதுனா இந்த இருக்கலாம் ப்ரோ, ஒரு 16:9 ரேஷியோல ஒரு இவ்வளவு பெரிய ஒரு இது இருக்குல்ல ப்ரோ, சரிதா? இந்த பிளாக் கலர்ல இருக்குல்ல, இதுதான் என்னது ஒர்க் ஸ்பேஸ் சரிங்களா ப்ரோ?
ஒர்க் ஸ்பேஸ்ல ஒரு லைன் வரைகிறேன், அதாவது ஒரு இதை கிளிக் பண்ணிட்டு சரிங்களா ப்ரோ, அதை எப்படின்னு பாருங்க. ஒரு லைன் எடுக்கிறேன் தெரியுதா ப்ரோ, இங்க லைனே இருக்கு தெரியுதா ப்ரோ, லைனே இருக்கிறத எடுக்கிறேன், கிளிக் பண்றேன், மறுபடியும் இங்க கிளிக் பண்ணி இப்படி ஒரு லைன் வரையறேன். எப்படி ப்ரோ வருது, எப்படி வருது பாத்தீங்களா, வளைஞ்சு வளைஞ்சு வருதான். இது நீங்க நேரா போடுறதுக்கு ஏதாவது யூஸ் பண்ணீங்களா காலேஜ்ல, ஏதாவது நேரா இருக்கிறதுக்கு லைன்? நாங்க டைரக்டா ஸ்ட்ரைட்டாவே போட்டுருவோம். சும்மா அப்படியே வரைய ஆரம்பிச்சிருங்க. சரி அப்புறம் நான் வரைஞ்சிருக்கேன் அப்படிதான் புரியுது. இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, இப்ப நான் இது வரைகிறேன்னு வைங்களா, இப்படி வரைஞ்சிருக்கேன். எனக்கு வந்து இப்படி வரைஞ்சது வந்து இப்ப தேவையில்லைன்னு வைங்களா, Ctrl+Z கொடுத்தேன்னு வைங்களா, இந்த பேட்டு பாத்தீங்கன்னா தெரியுதா, டெலிட். அது வந்து டெலிட்னு சொல்ல முடியாது. இப்ப பாருங்க அது என்ன கான்செப்ட்னா, இப்ப நான் இங்க ஒரு இப்படி நேரா ஒரு லைன் வரைகிறேன், இப்படி ஒரு லைன் வரைஞ்சிட்டேன்னா, அதே மாதிரி இப்ப இங்க இருந்து ஹரிசாண்டலா வரையறதுக்கு பதிலா நான் லைட்டா ஸ்லிப்பா வரைஞ்சிட்டேன்னு வைங்களேன் ப்ரோ, ஒரு தடவை Ctrl+Z கொடுத்தா அந்த லைன் போயிடும். மறுபடியும் நான் என்ன பண்ணிக்கலாம், ஒரு லைன் இப்படி வரைஞ்சிக்கலாம். டெலிட் மாதிரி இல்ல, நான் அதை வந்து இது பண்றேன், அந்த வரைஞ்சதே இந்த ட்ரேஸே எடுத்துடுறேன், நான் வரைஞ்சது தலையத்தை எடுத்துறேன் அந்த மாதிரி. ஆனா அதே நான் Ctrl+Y கொடுத்தேன் வைங்களா, இப்ப நான் இப்படி கொடுத்தத Ctrl+Z கொடுத்து என்ன பண்ணிட்டேன், அதை எடுத்துட்டேன். இப்ப Ctrl+Y கொடுத்துட்டேன்னா அது திரும்பி வந்துட்டு பாத்தீங்களா, டெலிட் பண்ணாத திரும்பி வந்துடும். அதான் அன்டு ரீடு. புரியுதா ப்ரோ? இதுலதான் டவுட்ஸ் இருக்குன்னா சொல்லுங்க, இதுலதான் டவுட் இருக்கா, அந்த ஒரு இதுலதான் டவுட் இருக்கா? நம்ம அதை வரையும்போது அடுத்தடுத்து கிளியர் ஆகும். அடுத்து வரையும் போது இருக்கு. அடுத்து வந்து இப்ப நான் வந்து அந்த கமெண்ட் சென்டர் இருக்குல்ல ப்ரோ, அந்த தெரியுது அந்த கமெண்ட் சென்டர் தெரியுது. இதுதான் என்னன்னா ஒரு கூகுள் சர்ச் இன்ஜின் மாதிரியே இருக்கா ப்ரோ, நம்ம கூகுள்ல போய் சர்ச் பண்ண உள்ள இடம் மாதிரியே இருக்கா? ஆமா ப்ரோ. இது மாதிரி தான் கமெண்ட் பார் சரிங்களா, எழுதி வச்சுக்கோங்க கமெண்ட் பார் சரிங்களா, கமெண்ட் பார். அதாவது இதுலதான் நம்ம டைப் அடி, அதாவது நம்ம டைப் பண்ணுவோம். அதுல நீங்க எல் என்டர் லைன் கேள்விப்பட்டிருக்கீங்களா, எல் என்டர் லைன். இப்ப நான் எல் அடிச்சேன், எல் கிளிக் பண்ணேன், அதுல வருதா ஒரு லைன் லிமிட்ஸ் லென்த்னு வருதா? அதான் ஒரு கூகுள்ல நம்ம சர்ச் பண்ணும்போது எப்படி அதுக்குள்ள ரெலவெண்டா உள்ளதெல்லாம் வருமோ அந்த மாதிரி இதுலயே வரும். இப்ப நான் எல் என்டர் கொடுத்துட்டேன், லைன் வந்துருச்சா ப்ரோ, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லைன் வந்துருச்சா? ஆமா ப்ரோ. இதான் ப்ரோ. அடுத்து வந்து இந்த இருக்கலாம் ப்ரோ, இந்த ஒண்ணு இருக்கா, ஒரு ஒய் ஒரு எக்ஸ்போர்ட் ஒண்ணு இருக்கா ப்ரோ, இதோட பேர் வந்து யூசிஎஸ் ஐகான். யூசிஎஸ் ஐகான் சரிங்களா, வரைஞ்சு எழுதிங்க சரிங்களா, வரைஞ்சு எழுதிங்க யூசிஎஸ் ஐகான். யூசிஎஸ் ஐகான் யூசிஎஸ் ஐகான் யூசிஎஸ் ஐகான் சரிங்களா ப்ரோ. அதாவது யூசிஎஸ் ஐகான் என்னன்னா யூசர் கோஆர்டினேட் சிஸ்டம் சரிங்களா ப்ரோ, யூசர் கோஆர்டினேட் சிஸ்டம். யூசர் கோஆர்டினேட் சிஸ்டம். அதாவது எதுக்காகனா நமக்கு வந்து இப்ப நம்ம இது இல்லன்னு வைக்கலாம், இந்த மேட்ரே ஒண்ணு இல்லன்னா நமக்கு இப்ப வந்து இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ்ல இருக்கலாம் ப்ரோ, அதாவது இது ஸ்பேஸ் மாதிரிதான். ஸ்பேஸ்ல எப்படி இன்ஃபினிட்டின்னு சொல்றாங்கல்ல, ஒரு இன்ஃபினிட்டின்னு இப்போதைக்கு சொல்றாங்க, அதெல்லாம் டிஃபைன் பண்ணல இந்த ஸ்பேஸ், அப்படிதான் அது இன்ஃபினிட்டி மாதிரி. அதே மாதிரி இந்த ஒரு ஸ்பேஸ் மாதிரி இன்ஃபினிட்டி மாதிரி தான். ஜூம் பண்ணா தெரியுதா ப்ரோ, அது முன்னே போயிட்டு வந்துட்டு இருக்கீங்களா. அதாவது இப்ப நான் ஒரு லைனை இழுக்கிறேன்னு வைங்களேன், இந்த லைன் வந்து போயிட்டே இருக்கும் தெரியுதா ப்ரோ, அடுத்தடுத்து கொண்டு போயிட்டே இருக்கேனா, கொண்டு போயிட்டே இருக்கு, அடுத்தடுத்து கொண்டு போயிட்டே இருக்கு. இது வந்து ஒரு இன்ஃபினிட்டி மாதிரி. இந்த லைன் எதுக்காகனா அது ஒரு ஃபைனைட் பண்றது, இந்த இடத்துக்குள்ளதான் நம்ம வரைய போறோம்ல ஃபைனைட் பண்றது அது கொடுத்துருக்காங்க. அதுவும் இதை எங்கேயா பாத்துருக்கீங்களா ப்ரோ, இந்த சிம்பிள் எங்கேயா பாத்துருக்கீங்களா, கிராஃப் ஷீட்ல எங்கேயும் பாத்துருக்கீங்களா? ஆமா அதேதான், ஒரு கிராஃப் ஷீட் கான்செப்ட்ல தான் இந்த ஆட்டோகேட் ஃபுல்லும் இருக்கும். ஒரு கிராஃப் ஷீட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஆட்டோகேட் வந்து ஒரு ஈஸியா சரிங்களா. எப்படின்னு பாருங்க, நான் F7 ஒரு கீ அனுப்புனேன்னு அந்த என்ன வருது பாத்தீங்களா, கிராஃப்ல இருக்க மாதிரியே கிரிட்ஸ் வந்திருக்கா, ஒரு கிராஃப் ஷீட்ல இருக்க மாதிரி கிரிட் வந்துட்டா, இது நான் அந்த கமெண்ட் எல்லாம் ரெண்டாச்சு போடுறேன். இப்ப என்னன்னா யூனிட்ஸ்னு ஒண்ணு எழுதிங்க சரிங்களா, ஒரு யூனிட்ஸ் யூனிட்ஸ் ஷார்ட்கட் வந்து யூஎன் என்டர்
நீங்க ஆட்டோகேட் திறந்த உடனே முதல்ல இதான் பண்ணணும் ஸ்டெப்பா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காலேஜ்ல. அதான் என்னன்னா ஷார்ட்கட் வந்து யூஎன் என்று அடிச்சோம் அந்த வருதா ப்ரோ கமாண்ட் பார்ல இருந்து வருதா நமக்கு யூஎன் என்று கொடுத்தேன்னா யூஎன் என்று கொடுத்தேன்னா இப்ப அதுல வந்து டைப் கேக்குதா ப்ரோ டைப் டெசிமல் பொசிஷன் வந்து 0.000 இருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு எல்லாம் மில்லிமீட்டர் இருக்கு அப்படிதானே அப்படி இருக்குதானே ஆமா இப்ப என்ன மேட்டர்னா நம்ம என்ன இதுலதான் வரைய போறோம் டெசிமல் எம்எம்ல வரைய போறோம் எம்எம் அதனால நம்ம எம்எம்ல தான் வரைய போறோம் அவ்வளவுதான் மேட்டர் இல்ல வேற எதுவுமே அவசியம் இல்லை எம்எம்ல வரைய போறோம் அவ்வளவுதான் இப்போ அது வந்து எதுல இருக்குன்னா டெசிமல்ல இருக்கு இப்ப அந்த டைப் ஓபன் பண்ணனா ஆர்கிடெக்சர் இருக்கு டெசிமல் இருக்கு இன்ஜினியரிங் இருக்கு இன்ஜினியரிங்னா ஃபீட் அண்ட் இன்ஜஸ்ல வந்துடும் சரிங்களா இன்ஜினியரிங் இருக்கு ஃபீட் அண்ட் இன்ஜஸ் அது வந்து சிவில் யூஸ் பண்ணுவாங்க சிவில்குள்ள சரிங்களா ஓகே பெரும்பாலும் இன்ஜஸ்ல வந்து டிராயிங்ஸ் இருக்கு அது மெக்கானிக்கல்ல ஒன்று ரெண்டு இருக்கும் பெரும்பாலும் இருக்கு பெரும்பாலும் டெசிமல்ல தான் இருக்கு சரிங்களா ப்ரிசிஷன்ங்கிறது என்னன்னா ஜீரோக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர வேல்யூ சரிங்களா ப்ரோ இந்த 4 ஜீரோ இருக்குல்ல ஆமா அதாவது ஆனா நமக்கு வந்து 2 ஜீரோ போதும் 0.20 போதும் அதாவது ஒரு 5.59 mm ஒரு 6.69 mm எப்பவுமே நல்லா கேள்விப்பட்டிருக்கேன் ஜீரோக்கு அப்புறம் 2 வேல்யூ மட்டும் எடுத்தா போதும் தான் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ப்ரோ மேக்ஸிமம் ஆமா ஜீரோக்கு அப்புறம் ரெண்டு எடுத்தா போதும் அப்படின்வாங்க ஆமா அதேதான் அந்த ஒரு நெகட்டிவா அது ஒண்ணு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன்னு இப்ப நான் மறுபடியும் யூஎன் என்று கொடுத்தேன்னு பார்த்தேன்னா இந்த பாத்தீங்களா கொடுத்ததானே இருக்கு கொடுத்தது. ஓ இப்ப அடுத்து வந்து என்னன்னா இப்ப நான் வந்து இந்த ஒர்க் ஸ்பேஸ வந்து ஒரு ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டேன் அப்படிதானே ப்ரோ ஒரு ஒர்க் ஸ்பேஸ் அதாவது அது எல்லையற்ற இடம் அப்ப அதுக்கு ஒரு லிமிட் கொடுக்கணும் தானே இந்த இடத்துக்குள்ளதான் வரைய போறோங்கிறது ஒரு லிமிட் கொடுக்கணும் தானே அதாவது எப்படி நம்ம ஒரு நோட் பேப்பர் பண்ணுவோம் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுறோம்னு வைங்களா அந்த பேப்பருக்குள்ளே தானே எழுதுவோம் இப்போ நம்ம டெஸ்க்ல எழுத மாட்டோம் பேப்பருக்குள்ளே எல்லாம் எழுதுற மாதிரி நம்ம இதுக்கு ஒரு லிமிட் கொடுக்கணும் சரிங்களா எப்படின்னு பாருங்க லிமிட்டுக்கு ஷார்ட்கட் வந்து எழுதிக்கணும் யூனிட் ஷார்ட்கட் எழுதிட்டீங்க தானே எழுதுனீங்க அது மாதிரி லிமிட்ஸ்க்கு வந்து எல்ஐஎம் இருக்கு சரிங்களா எல்ஐஎம் எல்ஐஎம் என்று கொடுத்தோம்னா இப்ப ஸ்பெசிஃபை லோவர் லெஃப்ட் கார்னர் கேக்குதா ப்ரோ ஸ்பெசிஃபை தெரியுதா ஸ்பெசிஃபை லோவர் லெஃப்ட் கார்னர் கேக்குதா கேக்குது ப்ரோ லோவர் லெஃப்ட் இப்போ நான் இது வந்து ஒரு கிராஃப் ஷீட் கான்செப்ட்னு சொல்லிட்டேன் இப்போ நான் தெரிய சொல்லுவோம் இப்போ ஒரு கிராஃப் ஷீட்ல நம்ம இந்த மாதிரி தானே வரைவோம் ப்ரோ அப்படிதானே ப்ரோ ஆமா ஆமா இது என்னன்னு சொல்லுவோம் இது என்னது இது எக்ஸ் ஆக்சிஸ் இது எக்ஸ் இது ஒய் கீழ இருக்கிறது ஒய் டேஷ் இது எக்ஸ் டேஷ் இப்ப நம்ம இந்த பாயிண்ட் எப்பவுமே என்னவா தான் இருக்கும் அதாவது இந்த பாயிண்ட் உள்ள வேல்யூ 0,0 அதாவது எக்ஸுக்குள்ளதும் 0 ஒய்க்குள்ளதும் 0 அப்போ இது என்ன இதுன்னா லோவர் லெஃப்ட் கார்னர் கரெக்டா ப்ரோ லோவர் லெஃப்ட் கார்னர் தானே இது அதே மாதிரி அப்பர் ரைட் கார்னர்னு ஒண்ணு உண்டு சரிங்களா ப்ரோ அதாவது இப்ப நம்ம லைன் இப்படிதானே கொண்டு போவோம் இங்க இருந்து அப்புக்கு தானே கொண்டு போவோம் இந்த முடியிற இடம் தான் அப்பர் ரைட் கார்னர் சரிங்களா ப்ரோ முடியிற இடம் தான் அப்பர் ரைட் கார்னர் இப்ப அதேதான் இப்ப லிமிட்ஸ்க்கு வரும் எல்ஐஎம் என்று அடிச்சோம்னா வருதா ப்ரோ ஸ்பெசிஃபை லோவர் லெஃப்ட் கார்னர் அதே கொடுத்திருக்கானா 0,0 கொடுத்திருக்கானா 0.00 0. அப்ப அதிலே கொடுத்தனால ஒரு என்ட்ரு மட்டும் கொடுக்குறேன் சரிங்களா ப்ரோ இப்போ ஸ்பெசிஃபை அப்பர் ரைட் கார்னர் எவ்வளவு கொடுத்திருக்கான்னு பாருங்க எவ்வளவு வேல்யூன்னு சொல்லுங்க பாப்போம் அதுல எவ்வளவு கொடுத்திருக்காங்க 420.00,297.00 420,297 ஓகே அதாவது இது என்னன்னா இது என்ன வேல்யூ தெரியுமா ப்ரோ 420,297 என்ன வேல்யூ தெரியும் எம்எம்ல தான் இருக்கு ப்ரோ அது என்ன வேல்யூ தெரியும் எதோட வேல்யூ டைமென்ஷனா அது எதோட டைமென்ஷன் ஏதாவது பாத்தீங்களா A3 பேப்பர் சைஸோட டைமென்ஷன் A3 பேப்பருக்கு A3 பேப்பரோட டைமென்ஷன் நான் வந்து ஒரு A4 ஷீட் பேப்பர் டைமென்ஷன் வந்து கிரியேட் பண்ணலாம்னு இருக்கேன் சரிங்களா ஒரு A4 குள்ள நான் வரைகிற மாதிரி கிரியேட் பண்றது A4 ஷீட் பேப்பர் சைஸ் என்னன்னா எழுதிக்கங்க A4 இப்ப A3 வந்து இப்ப நான் சொல்லி தந்திருக்கோம்ல அதுலயே இருக்கு அப்ப A3 போட்டு இந்த வேல்யூ எழுதி வச்சுங்க தேவைப்படும் எதுக்காக தேவை
எழுதிட்டேன் bro. எழுதியாச்சு ப்ரோ. அதே மாதிரி A4 ஷீட் பேப்பர் சைஸ் 297, 210 சரிங்களா ப்ரோ? அதுல ஃபர்ஸ்ட் போடுற வேல்யூ வந்து எக்ஸ் ஆக்சிஸ் குறிக்கும், ரெண்டாவது போடுற வேல்யூ எதை குறிக்கும்? Y axis. Y Y axis. axis. அது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா ப்ரோ? ஃபர்ஸ்ட் போடுற வேல்யூ எப்பவுமே எக்ஸ் ஆக்சிஸ், ரெண்டாவது போடுற வேல்யூ எப்பவுமே Y axis. அதுன்னு ஒண்ணு எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டேன். இப்ப நான் வந்து என்ட்ரு கொடுத்துருக்கேன் சரிங்களா? என்ட்ரு கொடுத்துட்டேன்னா ஆமா. இப்ப அடுத்து என்ன பண்ணணும்னா, இப்ப நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு படத்தை வரைகிறோம்னா, அதாவது ஒரு ஒரு போன்ல இருந்தாலும் ஜூம் பண்ணி பார்க்கணும் நம்ம கரெக்டா அது விழுந்திருக்கா, ஆமா ஜூம் பண்ணி பார்க்கணும். அதனால ஜூம்ங்கிற ஒரு கமெண்ட் அதுல நம்ம இது பண்ணிக்கணும் சரிங்களா ப்ரோ? ஜூம்ங்கிற ஒரு கமெண்ட் ஆக்கிக்கணும். அதாவது ஜூமோட ஷார்ட்கட் எழுதிக்கங்க, வரிசையா எழுதிக்கங்க. இசட் என்ட்ரு கொடுத்தான்னு வைக்கலாம், இசட் என்டர் சரியா ப்ரோ? வருதா? இசட் என்டர் கொடுத்த உடனே இதுல வருதா ப்ரோ? நிறைய வருதா ப்ரோ? இதுல வந்து நமக்கு எல்லாமே தேவை சரிங்களா ப்ரோ? இதுல இருக்க எல்லாமே தேவை. அப்ப எதை செலக்ட் பண்ணா அந்த ஆளுன்னு இருக்கா ப்ரோ? இதை செலக்ட் பண்ணீங்க. அதாவது இப்படி செலக்ட் பண்ணீங்களா, இல்லைன்னா அந்த முதல் லெட்டர் மட்டும் ப்ளூ கலர்ல இருக்கு பாத்தீங்களா? எல்லாத்தோட முதல் லெட்டர் ப்ளூ கலர் அதை கூட டைப் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். ஏ என்று கொடுத்துட்டான்னு வைங்களா. இப்ப இதுல ரீஜெனரேட்டிங் மாடல்னு ஒரு வார்த்தை வந்திருக்கா ப்ரோ? ரீஜெனரேட்டிங் மாடல். இந்த வார்த்தை வந்துருச்சுனாலே நம்ம கரெக்டா பண்ணி முடிச்சிட்டோம்னு அர்த்தம் சரிங்களா ப்ரோ? இப்ப ஆனா எந்த சேஞ்சஸுமே இல்ல ப்ரோ? இவ்வளவு கொடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியுதா? அப்படியே தானே இருக்கு, தெரியுதா ப்ரோ? ஆமா அப்படியே தானே இருக்கு. இப்ப என்ன மேட்டர்னா இப்ப பாருங்க, நான் F7 அடிச்சேன்னா கிரிட் ஆன் கிரிட் ஆஃப் தெரியுதா ப்ரோ? வந்துட்டே இருக்கா? ஆமா வந்துட்டே இருக்கு, கிரிட் ஆன் கிரிட் ஆஃப். அதான் F7ங்கிற ஒரு கீ அடிச்சிட்டு இருக்கு சரிங்களா? உங்க லேப்டாப்ல இருக்கு F7 அடிச்சிட்டு இருக்கு. இப்ப இதுவே இப்ப நான் F7 அடிக்கும் போது இங்க பாத்தீங்களா தெரியுதா? நான் ஜூம் அவுட் பண்றேன் தெரியுதா? இங்க பாருங்க போயிட்டே இருக்கா? ஆமா போயிட்டே இருக்கு ப்ரோ. ஆனா நம்ம எவ்வளவுதான், நம்ம கொடுத்த லிமிட் எவ்வளவு? 0.0. நம்ம லோவர் லெஃப்ட் இங்க எவ்வளவு கொடுத்தோம்? லோவர் லெஃப்ட் ஆக்சிஸ் எவ்வளவு கொடுத்தோம்? லோவர் லெஃப்ட் கார்னர் 297. லோவர் லெஃப்ட் 210. ஏப்பா லோவர் லெஃப்ட் 0,0 கொடுத்தோம். ஆமா அதாவது பாத்துக்கங்க, அதாவது LIM என்று கொடுத்தோம்னு வைங்களா, லோவர் லெஃப்ட் கார்னர் கேக்குதா? முதல்ல எடுத்தோன்னே கேக்குதா? அது எழுதிக்கங்க 0,0 தான் ஆன்சர் சரிங்களா? 0,0 தான் ஆன்சர். இப்படி கொடுத்தாலும் ஒண்ணுதான், இல்ல கொடுக்காட்டி ஒண்ணுதான். இதுலயே அதான் கொடுத்துருப்போம். எழுதிக்கங்க LIM என்டர் லோவர் லெஃப்ட் கார்னர் 0,0. இப்ப அதே மாதிரி அப்பர் ரைட் கார்னர்ல நம்ம கொடுத்த வழி இருக்கா? 297, 210 இருக்கா ப்ரோ? இருக்கு ப்ரோ. அதுவும் ஓகே தான், கரெக்ட். நம்ம கொடுத்ததெல்லாம் இருக்கனால இப்ப நான் என்ன பண்றேன், ஓகே இப்ப அடுத்து வந்து இப்ப நான் உங்களுக்கு காணிக்கிறேன் எதுக்காக கொடுத்துருக்கோம்னா, ஒரு BA சென்டர்னு ஒண்ணு ஒரு சர்வீஸ் வந்து குறிப்பிட்டு இந்த கிரிட் எடுத்துட்டாங்க. இப்ப பாருங்க சரிதா, மத்த எல்லாமே பிளாக்கா இருக்கு, இந்த இடத்துக்குள்ள மட்டும் கிரிட் இருக்கு தெரியுதா? ஆமா இப்ப நான் இங்க பாருங்க நல்லா பாத்தீங்க, எல் என்டர்னு கொடுக்குறேன், அதாவது லைன் என்டர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேக்குதா? அத நான் வந்து 0,0 கொடுக்குறேன். கொடுத்தேன்னா அந்த லோவர் லெஃப்ட் கார்னரோட இடத்துல நமக்கு என்ன இருக்கு தெரியுதா? கரெக்டா இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல லைன் வந்துட்டா. இப்ப நான் அங்க வச்சுட்டு லைனை மட்டும் ஸ்ட்ரைட் ஆக்கிட்டு, இப்ப நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளவு கொடுத்தோம்? லோவர் லெஃப்ட்லயா? லோவர் லெஃப்ட் 0,0 கொடுத்தாச்சுல, ஸ்டார்ட் பாயிண்ட் 0,0 கொடுத்துட்டோம். அப்பர் ரைட்ல அப்பர் ரைட்ல வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளவு? 297 என்று கொடுத்தானேங்களா? இந்த விழுந்துருச்சா? Y ஆக்சிஸ் எவ்வளவு? 210 என்டர் இந்த கொடுத்துட்டோமா? அதே மாதிரி மறுபடியும் எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளவு கொடுத்தோம்? 420. 297. 420.
297 மறுபடியும் OXC வரும் 210. 210. இப்ப புரிஞ்சு இந்த கான்செப்ட் புரியுது தெரியுதா? கரெக்டா இதுக்குள்ளதான் கிரிட் இருக்கு தெரியுதா? ஆமா ப்ரோ. ஆமா. இப்ப புரியுதா? அப்ப நம்ம ஒரு லிமிட் கிரியேட் பண்ணிட்டு வந்தானே, இந்த கிரிட் தான் என்னோட லிமிட். ஓகே. இதுதான் லிமிட்டை உருவாக்குறது. இந்த லிமிட் எதுக்காகனா இவ்வளவு தெரியுதா? நான் ஜூம் அவுட் பண்ண அதாவது நான் கர்சரை பண்ண தெரியுதா? அது ஒரு சின்ன புள்ளி ஆயிட்டு நம்ம பூமி மாதிரி தான். ஒரு யூனிவர்ஸ்ல நம்ம பூமி மாதிரி தான் இந்த ஒர்க் பண்ணும். இதை நான் ஜூம் அவுட் பண்ண ஜூம் இன் பண்ண சின்னதாகுது பெருசாகுது. புரியுதா? இதுதான் இது. அதாவது ஒரு டிராயிங் நம்ம வரைய போறோம்னா, ஆனா இங்க வந்து நீங்க காலேஜ்ல பாத்துருக்க மாட்டீங்க இதெல்லாம். ஆமா. ஏன்னா ஒரு ப்ராப்பரா நீங்க ஒரு படத்தை வரையறீங்கன்னா இவ்வளவு விஷயம் பண்ணாதான் அது கரெக்ட் ஆகும். கரெக்ட் டைமென்ஷன் வந்து எல்லாமே கரெக்ட் ஆகும். நாளைக்கு நீங்க வந்து ஒரு பிராக்டிகல் எக்ஸாம் போனாலுமே அவங்க வந்து முதல்ல டைமென்ஷன் மார்க் பண்ணி காட்டும் போதே நீங்க யூனிட் செட் பண்ணலாம்னா அது காட்டவே செய்யாது. அந்த டைமென்ஷன்ல இருக்காதுல்ல. ஆமா. அந்த இதுக்குள்ள அப்புறம் நீங்க காட்டுனா அது ஜூமினும் பண்ண முடியாது. அவங்களால செகண்ட் கொடுக்கலன்னா நம்ம ஜூமினும் பண்ண முடியாது. டிராயிங்கே நீங்க பிராக்டிகல் எக்ஸாம் காட்ட முடியாது அந்த மாதிரி. அதனால இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பேசிக் தெரியும். இந்த இதெல்லாம் பண்ண வேண்டாம். நான் எதுக்காக பண்றேன்னு தெரியணுங்களா? இப்ப யூனிட்ஸ்ல அப்பர் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும்னு தெரியனால இதை பண்ணி கேட்டுருங்க. ஆனா நீங்க இவ்வளவு பண்ண வேண்டாம். நான் வரைஞ்சாங்க இதெல்லாம் பண்ண வேண்டாம். சரியா? இப்ப நான் வந்து சில ஃபங்க்ஷன் கீஸ் சொல்லித்தரேன். சரியா? எழுதி ஃபங்க்ஷன் கீஸ். ஏதாவது ஃபங்க்ஷன் கீஸ் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க போய் எஃபெக்ட் யூஸ் பண்ணியாதான் இருந்துருக்கணும். S7 எழுதிட்டீங்களா ப்ரோ? அதாவது முதல் கீயை வந்து எதை எழுதிக்கீங்கன்னா என்ன எழுதிங்கன்னா F8 எழுதிங்க. சரிங்களா ப்ரோ? F8 என்ன வருது பாருங்க. F8 பார்த்தோம்னா ஆர்த்தோ ஆன் ஆர்த்தோ ஆஃப்னு வந்துட்டு போதா ப்ரோ? ஆமா ப்ரோ. ஆமா, ஆர்த்தோ ஆன். அது என்னன்னா இப்ப லைனுக்கு என்ன ஷார்ட்கட் பார்த்தோம். லைனுக்கு என்ன ஷார்ட்கட்? லைன் என்டர். லைன் என்டர். எல் என்டர். சரிங்களா? எழுதி வச்சுக்கோங்க. எழுதாட்டையும் எழுதி வச்சுக்கோங்க. எல் என்று கொடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் லைன் கேட்குதா ப்ரோ? ஆமா ப்ரோ. 0.0 இல்ல அது வந்து விட்டுருங்க. அது வந்து உங்களுக்கு புரியதுக்காக போட்டது. எதுக்காக போட்டது? இப்ப நீங்க வந்து சும்மா எதுல இருந்தாலும் நீங்க லைனை தொடங்கிக்கலாம். இப்ப எல் என்று கொடுத்துட்டு இங்க இருந்து லைனா போடலாம். எல் என்று கொடுத்துட்டு அங்க இருந்து லைனா போடலாம். புரியுதா ப்ரோ? இப்ப நான் எல் என்று கொடுத்துட்டு இப்ப நான் ஒரு லைன் போடுங்க. இப்ப இந்த லைன் எனக்கு எப்படி வருது? இது என்னது? ஹரிசாண்டல். அப்ப இது என்னது? ஹரிசாண்டலா போகுது, வெர்டிகலா போகுது. கரெக்டா? இப்ப இதுவே F8 அமுக்கினா இப்ப எப்படி இருக்கு பாருங்க. தெரியுதா? ஆர்த்தோ ஆஃப் ஆன் எப்படி வருது பாருங்க. படம் லைன் எப்படி வருது? மறுபடியும் ஆர்த்தோ ஆன் பண்ணும்போது எப்படி கிறிஸ்பா இருக்கா? ஆர்த்தோ ஆஃப் ஆனோன்னு எப்படி இருக்கு? F8 என்ன பண்ணோம்னா ஒரு லைனை வந்து ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது ஹரிசாண்டல் வெர்டிகலா கன்ஸ்ட்ரெயினா கொண்டு வரதுக்கும் கன்ஸ்ட்ரெயின் இல்லாம நார்மலா கொண்டு வரதுக்கும் யூஸ் பண்ணாங்க. சரியா? டீட்டெயிலா அப்படின்னு அதே மாதிரி என்னன்னா F7 வந்து தெரிஞ்சுங்க. கிரிட் ஆன் கிரிட் ஆஃப். சரிங்களா? கிரிட் ஆன் F7 அந்த கிரிட்டை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்ல அதுக்கு. சில கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணும்போது கிரிட்டா இருக்கும். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. கிரிட் ஆன் கிரிட் ஆஃப். சரிங்களா? அதே மாதிரி அடுத்த ஃபங்க்ஷனுக்கு பார்க்க முன்னாடி ஒன்னு எழுதிக்க. சரிங்களா? ஒரு ஹெட்டிங்கா போட்டு லைன் ஒரு ஹெட்டிங் போட்டு. சரிங்களா? லைன் போட்டு எல் என்று ஷார்ட்கட்டாவே எழுதிக்கணும்.
எழுதிட்டீங்களா? அதான் என்ன நான் இப்போ லைன் வரைகிறேன்னு லைன் வரைகிறேன். எவ்வளோத்துக்கு வரைகிறேன்னா 30 mm வரைகிறேன். இப்போ மறுபடியும் இப்போ இன்னொரு லைன் எடுக்கிறேன். அதாவது எனக்கு கண்டினியூ பண்ணணும். அந்த விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணணும்னு இப்படி கொண்டு வரேன்னா தெரியுதா ப்ரோ? ஒரு பச்சை கலர்ல ஒரு மார்க் ஆகுதா ப்ரோ? தெரியுதா? எண்ட் ஆமா பாயிண்ட்லயே மார்க் ஆகுதா? ஆ. அதே மாதிரி இப்படி கொண்டு வந்தேன்னா என்ன கொண்டு வந்தேன்னா அதாவது ஒரு லைன் மறுபடியும் ஒரு லைன் எடுத்துட்டு எண்ட் பாயிண்ட் மார்க் ஆகுதா? அதே மாதிரி இப்படி கொண்டு வந்தேன்னா இந்த தெரியுதா ப்ரோ? ஒரு மிட் பாயிண்ட் மார்க் ஆகுது. தெரியுதா? ஆமா ஒரு மிட் பாயிண்ட் மார்க் ஆகுது. அதே மாதிரி இப்படி கொண்டு வந்தோம்னா மறுபடியும் ஒரு எண்ட் பாயிண்ட் மார்க் ஆகும் இந்த வழியில. இதுதான் ஸ்டார்ட் பாயிண்ட். ஆனா அது வந்து ஒரு எண்ட் பாயிண்டா தான் எடுத்துக்கும். தெரியும். ஆனா இங்க இருந்து நம்ம தொடங்க முடியும் தானே? ம். அப்ப அது ஸ்டார்ட் பாயிண்டா இருக்க முடியாது. அது மாதிரி இங்க இருந்து நம்ம ஒண்ணு தொடங்குறோம்னா எது எண்ட் பாயிண்ட் அது தெரியாதனால ரெண்டுமே எண்ட் பாயிண்ட். அதாவது இங்கேயும் எண்ட் பாயிண்ட், இதுவும் ஒரு எண்ட் பாயிண்ட், நடுவுல ஒரு மிட் பாயிண்ட். ஏதோ ஒரு டிரா பண்ணி வச்சு தெரியும். மிட் பாயிண்ட்ங்கிறது ட்ரையாங்கிள் ஆகும், எண்ட் பாயிண்ட்ங்கிறது ஸ்கொயர் ஆகும். டினோட் பண்ணும். சரியா எழுதி எழுதிட்டேன். எழுதி. இப்ப நான் வந்து இந்த அதாவது இப்ப நார்மலா கொண்டு வச்சா தெரியாது. தெரியுதா அவருக்கு? தெரியுதா பாருங்க. அதாவது ஒண்ணும் தெரியல. இப்ப எல் என்று கொடுத்து லைன்ல வச்சா மட்டும்தான் அது என்ன ஆகும்? ஷோ ஆகும். ஏன்னா லைன் மூலமா தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏதாச்சும் எதாவது பண்ண முடியும். லைன் ஒன்று இருந்தா தானே அதை வச்சு இது பண்ண முடியும் எடுத்து. அதனால லைன் வச்சுதான் பண்ண முடியும். தெரியல. இப்போ இது காட்டுது இல்ல, இது காரணம்னா S3ன்னு ஒரு ஃபங்க்ஷன் கீழே ஓ ஸ்னாப் ஆஃப்னு காணிக்குதா? ஓ ஸ்னாப் ஆஃப்னு காணிக்குதா? ஆமா இப்போ லைன் எடுத்துட்டு நான் போட்டுறேன். இப்போ லைன் எடுத்து கொண்டு போனேன். ஏதாவது தெரியுதா பாருங்க. இல்ல ஒண்ணும் தெரியல. என் பாயிண்ட் காட்டல பாத்தீங்களா? இதுவே F3 அதாவது ஓ ஸ்னாப் ஆன் காணிக்குதா? ஆமா இப்ப போட்டேன். இப்ப கொண்டு போனேன். இப்ப தெரியுது. இப்ப காட்டுது என் பாயிண்ட், மிட் பாயிண்ட், என் பாயிண்ட் காட்டுறீங்களா? இப்படினாதான் ஈஸியா வரைய முடியும் நம்மளால ஒரு படத்தை. இந்த என் பாயிண்ட் காட்டினா தானே வரைய முடியும். அடுத்தடுத்து கொண்டு போய் வரைய முடியும். ஆமா இதுவே இப்ப நான் F3 அணைச்சிட்டோம்னு வைங்களா? அதாவது F3 அதாவது ஓ ஸ்னாப்னு வருது எழுதிங்க. F3 ஓ ஸ்னாப் ஆன். சரிங்களா? F7 F3 F3 ஓ ஸ்னாப் ஆன் அண்ட் ஆஃப். ஓனா ஆப்ஜெக்ட் ஸ்னாப். சரிங்களா ப்ரோ? ஆப்ஜெக்ட் ஸ்னாப். சரிங்களா? ஓனா ஆப்ஜெக்ட் ஸ்னாப். சரிங்களா? இந்த அதாவது S7 அப்ப என்னது ப்ரோ? S7 என்னது? F7னா மிட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் அந்த போடுறது. இல்ல ப்ரோ F8 இல்ல F7. F7 கேட்டேன் ப்ரோ. F7னா கிரிட் ஆன் கிரிட் ஆஃப். சரிங்களா ப்ரோ? ஹலோ கேக்குதா? ஹலோ கேக்குது ப்ரோ. எழுதிங்க. F7னா கிரிட் ஆன் கிரிட் ஆஃப். F8னா தான் அந்த ஆர்த்தோவான ஆர்த்தோ லைனை நேரா போடுறது. ஓகே ப்ரோ எழுதிருங்க. எப்படி சொல்லுங்க அப்ப S3னா என்னது? F3னா ஓ ஸ்னாப் ஆன், ஓ ஸ்னாப் ஆஃப். அது எதுக்கு யூஸ் ஆன்ல பண்றோம்? சொல்லுங்க. மிட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட். ஓ ஸ்னாப் ஆன்ல இருந்தா மிட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் ஷோ ஆகும். ஓ ஸ்னாப் ஆஃப்ல இருந்தா மிட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் ஆஃப் தெரியாது. ஷோ தெரியாது. அப்ப S7 என்னது? இப்ப S7 என்னது? கிரிட்ஸ் ஷோ ஆகும். கிரிட்ஸ் ஆஃப் பண்ணிட்டா நம்மளுக்கு அந்த கிராஃப் மாதிரி உள்ளதெல்லாம் தெரியாது. தெரியாது. கரெக்ட். அது மாதிரி F8னா F8னா ஆர்த்தோ ஆன்னா லைன் வந்து கிளியரா இருக்கும். நம்ம போடுற லைன் நம்ம அந்த எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் வெர்டிகல் ஹாரிசான்டல் போடும்போது. ஆர்த்தோ ஆஃப்ல போடும்போது அது பிளர்ரா இருக்கும் கொஞ்சம். ப்ரோ உங்களுக்கு புரிஞ்சுதானா ப்ரோ? ப்ரோ உங்களுக்கு புரிஞ்சுதானா? ப்ரோ மைக் ஆஃப் பண்ணி சொல்லுங்க. நீங்க சொல்லி கேட்க
நினைக்கிறேன் ப்ரோவும் பேசிட்டு இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு தான் கேட்கல. மைக் ஆஃப் ஆகுது. ஓகே ப்ரோ, நீங்க ஏதாவது டவுட் இருக்கா? எடுத்தது ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ. ஏதாவது ஒரு டவுட்ஸ் ஏதாவது வேற எந்த டவுட்டுமே இல்லையா? கிளியர் தானா? கிளியரா இருக்கு. கிளியர் தான். அப்ப நீங்க இதோட நீங்களே என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு ஆட்டோகேட் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு இருக்கும் போதே நீங்க ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணி ஒரு லைன் போடுற அதாவது ஒரு லைன் போடுறதே பெருசு ஆட்டோகேட் ஓபன் பண்ணி. அது இவ்வளவு ப்ரொசீஜர் பண்ணி போட்டாதான் ப்ரொஃபஷனலா இருக்கும். சரிங்களா? ஓகே. ஓகே. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்க. சரிங்களா? அதாவது நம்ம அடுத்தடுத்து போவோம், ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. ஏதாவது கிளாஸ்ல ஏதாவது இது இருக்கா? நான் இந்த மாதிரியே கண்டினியூ பண்ணலாமா, இல்ல ஏதாவது சஜஷன் ஏதாவது சொல்லுங்கன்னா சொல்லுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கு உங்களுக்கு கிளியரா இல்லாம? கிளாஸ் ஈவினிங் தான் இருக்குமா? இதே மாதிரி இதே டைம்ல தான் இருக்குமா கிளாஸ்? இல்லைன்னா ஒரு நாள் காலைல கூட எடுக்கலாம் ப்ரோ. இப்போ இருந்தா ஒரு நாள் காலைல கூட எடுக்கலாம். இல்ல நான் கேட்கறேன்னா வீட்டுல கேட்க சொன்னாங்க, டைம் மாறுமா இல்ல இதே டைம்ல ஸ்டேபிளா இருக்குமா அப்படின்னு. நான் அது மட்டும் ஒண்ணு சொல்றேன். சரிங்களா? அது மட்டும் ஒண்ணு. ஓகே. ஓகே. வேற ஏதாவது டவுட்ல தானே? வேற இல்ல இல்ல. ப்ரோ. சரிங்க. ஓகே. நீங்க ஒன்னு இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே இருக்கனால நீங்க ஒன்னு இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ ப்ரோ. ஓகே.